நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கருப்பர் கோயில் தான் வந்திருக்கோம். கருப்பர் கோயிலில் ஒரு விசேஷம் இருக்குது. அதை நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கருப்பர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கருப்பர் ஐயாவை நம்ம கும்பிட்டுக்கலாம். அவங்கள பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாங்க. அவங்க பார்வையை நம்ம மேலே படுறதே நமக்கு பாக்கியம்னு சொல்லுவாங்க. கிடச்சிருச்சு. என்ன உங்கள்கிட்ட கருப்புன்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு, எனக்கு கருப்புன்னு சொன்னாலே அருவா தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அருவாவை எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி பொசிஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து மணிமணியாக கட்டி தொங்க விட்ருக்காங்களா. இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தா வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து கருப்பரோட அருவா ஷேப் வச்சுருப்பாங்க. அருவா ஷேப்பில் இந்த மணியை தொங்க விட்ருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கிட்டு இந்த சைடில் ஒரு அருவா ஷேப் செஞ்சுருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் கோயிலோட எண்டில் ஒரு அருவா ஷேப் செஞ்சுருப்பாங்க. கருப்பரையா கோயிலில் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து நிறையா மணி தொங்க விட்ருப்பாங்க. அப்புறம் இங்கே நேர்த்திக்கடன் வந்து பண்ணும்போது எல்லாருமே அருவா வந்து சாத்தி வச்சுருப்பாங்க, அருவா நிறையா. அதனால் இந்த மண்டபத்தில் கருப்பரையாவோட ஆலயத்துக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுக்கலாம். சாமியை கும்பிட்டுட்டு இங்கிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நான் கருப்பரோட உருவத்தை எடுக்கல. இந்த அருவா தான் நான் சொன்னேன். இந்த அருவா தான் அந்த அருவா. நல்லா இருக்குல்ல? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்பை பண்ணி விட்ருங்க.